ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலேயும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அந்த கொஸ்டின்கெல்லாம் தீர்வாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சம்மர் லீவ் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக செம்ம ஜாலியாக குட்டீஸுங்களுக்கும் என்ஜாய் எப்படி பண்ணாங்களோ அதே போல் நம்மளுமே இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குக்கிங் பண்ணுறதுக்கு லீவ் விட்டுருப்போம். எத்தனை பேர் லீவ் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான்லாம் ரொம்ப வெயிலாக இருக்கிற டைமில் மட்டும் ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். மற்ற டைம்லலாம் மேக்ஸிமம் 6:30க்கு தான் கிச்சனுக்குள்ளேயே வர்றது. கிச்சனுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணி வச்சுட்டு போயிடுறது. இப்படி தான் இந்த 2 மாதமாக என்னுடைய டே போயிட்டுருக்கு. இப்போ சம்மர் லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இதுக்கப்புறம் காலையில் இயர்லி மார்னிங் எந்திரிச்சு குக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த குட்டீஸுங்களெல்லாம் காலையில் கிளப்புறதுக்குள்ளே ஒரு பரபரப்பு வரும் பாருங்கள். அப்பப்பா, அதாவது காலில் சக்கரம் ஒன்று தான் கட்டியிருக்க மாட்டோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். எத்தனை பேர் அதை நினச்சி இப்போ வரைக்கும் பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு வந்ததையும் ஃபஸ்ட்டு சன்னா எடுத்து குக்கரில் வேக போட்டுட்டு அப்படியே சைடில் சப்பாத்திக்குமே மாவு பிசையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச உடனே கையோடு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. தனியாக க்ளீனிங் வேலை அப்படின்னு நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிறனால நான் இப்போ குக்கிங் பண்ணவே க்ளீனிங்கும் சேர்த்து பண்ணிக்கிறேன். சன்னா மசாலாவுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப்பு தேங்காய், 5 போல் சின்ன வெங்காயம், 4 போல் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டேன். அதை கொண்டு போய் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பட்டை சோம்பு பொடி அரைச்சி வைப்பேன் பார்த்தீங்களா, அது முடிஞ்சிருச்சு. சரி, அதை அரைச்சி வைக்கிறதுக்காக அகாரா பிராண்ட்லேருந்து ரீகல் பர்சனல் பிளெண்டர் நம்மளுக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு வாரமாக நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பிளெண்டர் தனியாக, கிரைண்டர் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நான் சரி பொடியை தானே அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டை சோம்பு கொஞ்சமாக கசகசா போட்டு நல்லா பொடியாக அரைக்கிறதுக்கு வச்சுட்டேன். சூப்பராக ஒரு ஃபியூ செகண்ட்லேயே நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி கொடுத்துருச்சு. இது கூடயே இந்த 3 ஜாருக்குமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு லிட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்தும் வச்சுக்கலாம். நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கூட அதுக்குமே லிட் தனியாக இருக்குது. இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி இதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அப்புறம் தேங்காய் கல்லெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த பெரிய ஜார் இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். இது 700 ml ஜார் தான். தேங்காய் முந்திரியும் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பெரிய ஜார் 700 ml ஜார் இருந்துச்சு. அதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக நைஸாக அரைச்சி கொடுத்துருச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருச்சு. என்னுடைய மிக்சியில் இந்த தேங்காயெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே நான் மேக்ஸிமம் தேங்காயெல்லாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவி அதுக்கப்புறம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அரைப்பேன். எனக்கு இந்த பர்சனல் பிளெண்டர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் 400 வாட்ஸில் வருது. இதனுடைய மோட்டார் 100% காப்பரால் ஆன மோட்டார். 1 இயர் வரைக்குமே வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதில் செட் ஆஃப் 3 ஜார்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. 3 ஜார் வருது. அது ப்ரீமியமான குவாலிட்டியில் ஜார்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜார்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்குறாங்க. பிளெண்டருக்கு 4 பிளேட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், கிரைண்டுக்கு 2 பிளேட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனதுனால சூப்பராக ஃபியூ செகண்ட்லேயே நம்ம ஸ்மூத்தியெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆயிடுது. அதே போல் பொடி எல்லாமே அரைக்கிறதுக்கு இந்த கிரைண்டில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு பொடி பண்ணி கொடுத்துருது. ஜார் 700 ml ஜார்ஸ் ஒன்று, 500 ml ஜார்ஸ், 300 ml ஜார் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் 3 ஜார் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது 500 ml ஜார் தான். இது கூடயே லிட்டுமே 3 லிட் கொடுத்துருக்காங்க. நம்ம கேரி பண்ணிட்டு போகணும், ஸ்மூத்தி எல்லாம் ரெடி பண்ணுறோம், ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்குமே
க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இந்த லிட் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸு, இந்த பெப்பர் இதெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம அரைச்சா அப்படியே நம்ம இந்த லிட் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஹோல்ஸாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லிட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமான குவாலிட்டியில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இந்த அகாரா ரீகல் பர்சனல் பிளெண்டர் வந்து உங்களுக்குமே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குமே தரேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. இது கூடயே வந்து மேனுவலாக ஒரு புக்குமே கொடுத்துட்றாங்க. இதில் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதிலேயே கொடுத்துட்றாங்க. 1 இயர் வரைக்கும் வாரண்டியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்காய் முந்திரியெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கல்பாசி ஒன்று போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஒரு 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சாப்பருமே வந்து அகாரா பிராண்ட்லேருந்து மினி சாப்பர் நான் வாங்கினது தான். ரொம்பவே இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இல்லைன்னா இங்கே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா அதை வணக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து பட்டை சோம்பு பொடி, அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அப்படின்னு போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நான் அவ்வளோதான் போட்டேன். வந்து நல்லா போட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி எல்லாமே வெந்து நம்ம அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க. நான் அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். எல்லாம் போட்டு நல்லா வணக்கி அந்த தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியுமே ஊற்றிடுங்க. நான் வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையவே வந்து ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு நான் அந்த குக்கர்லேயே திரும்ப ஊற்றிட்டேன். திரும்ப ஊற்றி குக்கரை மூடி போட்டு இந்த மசால் வாசமெல்லாம் போகிறதுக்காக மூடி போட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி. நான் இப்படி தான் இத்தனை நாளாக செஞ்சுட்ருக்கேன். என் பாப்பா தம்பி எல்லாத்துக்குமே இந்த சன்னா மசாலா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னுமே குக்கரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன். குட்டீஸுங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து சன்னா மசாலா செய்கிறதுக்கு போயாச்சு. சரி ஓகே, சன்னா மசாலா செஞ்சு பூரியோடனே வச்சு சாப்பிட்டு அப்படியே இந்த ஸ்டோரியுமே கேளுங்க. நம்ம வந்து இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது அப்படிங்கும் போது இன்னும் 1 வாரம் தான் இருக்குது ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் காலையில் வந்து இப்போ இருந்தே வந்து குட்டீஸுங்களையும் எழுப்பி விடுங்க. நீங்களும் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சுக்குங்க. 6 மணிக்கு தான் எந்திரிச்சிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு 5:30க்கு இப்போ இருந்தே எந்திரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட்டீஸுங்களையுமே 6 மணி 6:30க்கெல்லாம் வந்து எழுப்பி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து கண்டிப்பாக குட்டீஸுங்க வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதையும் வந்து அவங்க அப்படியே வந்து பழக்கத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த டைமுக்கு அவங்களால காலையில் நேரமாக எந்திரிக்க முடியும். நம்மளுமே வந்து காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். நிறைய பேர் சோம்பேறியாக எழுந்திருப்போம். காலையில் லேட்டாக எந்திரிச்சு பழகி அந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு இப்போ இருந்தே வந்து ஒரு 5:30 5 o'clock அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது அந்த டயர்ட் இல்லாமல் அந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்மளாலையுமே எல்லா வேலையுமே செய்ய முடியும். முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து அட்டை போடுறது, புக்குக்கெல்லாம் அட்டை போடுறதுக்கு அட்டை எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க. நானுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது என்னென்னா வாட்டர் பாட்டில் வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் பேக் வாங்கணும், இதெல்லாம் நான் வாங்கணும். நீங்கள் எதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நான் வந்து க்ளீனிங் வீடியோ அதிகமாக போடுவேன். அதுவும் என்னுடைய வீடியோ வந்து வெஷல் வாஷிங் வீடியோ தான் என்னுடையது அதிகமாக போகும். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வந்து சுத்தமாக கழுவுங்க, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கழுவுனீங்கன்னா எப்படி சுத்தமாக கழுவுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபாஸ்ட்டாக கழுவுறது நீங்கள் பார்த்தீங்களா? நான் வந்து சரி ஸ்லோவாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே போர் அடிக்கும். ரொம்ப நேரம் நான் வெஷல் வாஷிங் பண்ணுறது நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நல்லா ஃபாஸ்ட்டாக கிட்டத்தட்ட வந்து நான் எடிட் பண்ணுற ஆப்பில் வந்து 4% இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வச்சு நான் இது பண்ணுறேன். இப்போ நான் கழுவுறேன் பாருங்கள். இதுதான் நான் கழுவுற மெத்தட். இவ்வளோ ஸ்லோவாக ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து நான் தேய்ச்சி கழுவ பார்த்துட்ருக்க முடியுமா? கண்டிப்பாக பார்த்துட்ருக்க முடியாது. செம கடுப்பாக எவ்வளோ நேரம் இவன் விளக்குவா, நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்ருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன்.
இதில் வந்து உடனே சொல்லிட்டாங்க, நான் சுத்தமாக பாத்திரம் விளக்குறது இல்லைன்னு. எங்கள் வீட்லேயும் மாமியார் இருக்காங்க, நான் சுத்தமாக பாத்திரம் விளக்கலைன்னா சும்மா விடுவாங்களா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க சிஸ்டர். இன்னும் வந்து மதியத்துக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும். காலையிலைக்கு வந்து சன்னா மசாலா பூரியோடு விட்டாச்சு. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலி இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டரில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இதில் வந்து வாஷ் பண்ணுறதுல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மேக்ஸிமம் இந்த மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் வாஷ் பண்ணுறதுக்கு செம்ம கடுப்பாகும். ஆனால் இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ அதை விட அதிகமாக எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு பிடிச்சது. அது ஏன் தெரியுங்களா? அந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேடை வந்து நம்ம தனியாக கழட்டிட்டு அந்த லப்பர் இருக்குது அதையுமே நம்ம தனியாக கழட்டிட்டு நம்மளால் வாஷ் பண்ணிக்க முடியும். திரும்ப வந்து அதே மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த பிளேடு இருக்கிற இடமெல்லாம் வந்து பின்னாடி அந்த பிளேடு இருக்கிற இடமெல்லாம் ரொம்ப வந்து மேக்ஸிமம் மிக்சிலெல்லாம் வந்து ஒரு மாதிரி கரக்கரையாக இருக்கும், நம்மளால் கழுவவே முடியாது, இந்த நாருமே போகாது, அதுக்கு தனியாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை, நம்ம அழகாக கழட்டிட்டு அழகாக நம்ம வந்து கழுவிட்டு நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இதனாலேயே எனக்கு இந்த பிளெண்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரிப்ரேஷன் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அதாவது முந்தின நாளே நெக்ஸ்ட் டேக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இதை இப்போ இருந்தே பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா தான் அந்த அன்னைக்கு நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு டிஷ் செஞ்சுட்டு மதியத்துக்கு பொறுமையாக வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி காய்கள்லாம் கட் பண்ணி நம்ம பொறுமையாக செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து முன்கூட்டியே, அதாவது முந்தின நாளே எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறது, சின்ன வெங்காயமெல்லாம் தொளிச்சு வச்சுக்கிறது, அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி காய்ங்க எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதெல்லாமே பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளால் அப்போ வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மைண்ட் செட்டு அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனாலேயே வந்து அந்த விஷயத்தை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து எனக்கு நட்ஸை வச்சு நீ ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பீங்களம்மா, அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அது வந்து நட்ஸ் மில்க் ஷேக். நான் வந்து அதுக்கு பேர் வச்சது நட்ஸ் மில்க் ஷேக். நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா நட்ஸையும் போட்டு சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சேர்ஸ் கவரெல்லாம் வந்து போடாமல் இருந்துச்சு, சரி அதை எல்லாமே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்காக வந்து முன்கூட்டியே அட்டையெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. டென்ஷன் ஆகி அந்த ஒரு வாரத்தில் வந்து கடகடன்னு அட்டை போடுறது, அதுக்கப்புறம் பேனா பென்சிலெலாம் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எப்படியும் வந்து மே மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து நம்மளுக்கு புக்ஸு நோட்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த புக்கு நோட்டுக்கெல்லாம் இப்போவே அட்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் போட்டுக்கலாம், இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு வாரம் 2 மாதமே இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. இனி ஒரு வாரம் தான், அது வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நட்ஸ் மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஊற வச்ச நட்ஸை இந்த ஜாரில் போட்டுட்டு அது கூடயே வந்து லைன் டேட் சிரப் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டர்ட்ஸியமாக ஊற வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடயே வந்து பால் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு அந்த பால் வந்து ஓரளவுக்கு கட்டியானதுக்கப்புறமா அதையுமே உள்ளே ஊற்றி நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து டேட்ஸ் சிரப் போட்டிருக்கறனால நம்ம தனியாக சக்கரை போடணும்னு அவசியம் இல்லை. சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த சம்மருக்கு சில்லுன்னு குடிக்கிறதுக்கு வீட்டில் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். குட்டீஸுங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருக்கனால சில்லுனே இருக்கணும்னு நான் மறுபடியும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.